வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரனுக்கு எதிராக பன்னீர்செல்வமும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து செயல்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவின் முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் குடும்பத்தின் பிடியில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் மன்னார்குடி கும்பல் மிக உறுதியாக உள்ளது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதற்கான வேலைகளில் சசிகலா ஈடுபட்டார். கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற சசிகலா முதல்வராக முயற்சித்தார். இதனால் பன்னீர்செல்வத்தை முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைத்தார். சசிக்கு வழிவிட்டு ராஜினாமா செய்த பன்னீர்செல்வம் சசிகலா முதல்வராக முன்மொழிந்தார். இதனை அடுத்து சட்டசபை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா முதல்வராக பொறுப்பேற்க நாள் குறிக்கப்பட்டது. இதற்கிடையே சசிக்கு எதிராக ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கியதால் அதிமுக இரண்டாக உடைந்தது. முதல்வராக பொறுப்பேற்பதற்காக மெஜாரிட்டியை நிரூபிக்க அதிமுக எம்எல்ஏக்களை கூவத்தூர் சொகுசு விடுதியில் அடைத்து வைத்தார் சசி. இதற்கிடையே சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்டதால் சிறைக்கு சென்றார் சசி. எடப்பாடியை முதல்வராகவும் கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராகவும் நியமித்தார். தற்போது தினகரனோ கட்சியையும் ஆட்சியையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்து கொண்டது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாலும் முதல்வர் பதவியில் மாற்றம் இல்லை என்று தினகரன் கூறியது எடப்பாடிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியும் அவரது சமூகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களும் தினகரனுக்கு எதிராக ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளனர். இந்நிலையில் ஓபிஎஸ் அணி அதிமுகவில் தினகரனின் ஆளுமையும் அதிகாரமும் அதிகரித்து வருவதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். தினகரன் ஆதிக்கத்தில் ஆட்சி போய்விட்டால் கட்சியும் அவருக்கு அடிமையாகிவிடும். ஒருவேளை அப்படி நடந்தால் தனது எதிர்கால அரசியல் கேள்விக்குறி ஆகிவிடும் என யோசித்தார் ஓபிஎஸ். இதற்கு ஒரே வழி ஓபிஎஸும் எடப்பாடியும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே மன்னார்குடி கும்பலை கட்சியை விட்டு விரட்டியடிக்க முடியும். அப்படி நடந்தால் இருவரது அரசியல் வாழ்க்கையும் நிலைக்கும் என முடிவுக்கு வந்தனர். இதனால் ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடியையும் இணைக்கும் முயற்சி நடந்து வருகிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் இந்த மனப்பான்மையில் இருப்பதாலும் தினகரனுக்கு எதிராக பழனிசாமி இருப்பதாலும் முதல்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருப்பதாக தெரிகிறது. மேலும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் தோல்வி அடைய வேண்டும். இத்தேர்தலில் முடிவு தெரிந்த பிறகு இருதரப்பும் இணைவது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என அதிமுக ரகசியம் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ரூட்டும் நல்லா இருக்கே என மக்கள் மூக்கில் விரலை வைத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். மேலும் இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.